எனக்கு எங்கே வந்திருக்கோம்னா சமயபுரத்திலே ஃபேமஸான ஒரு சின்ன சில்லி கடைக்கு வந்திருக்கோம். கடை மட்டும்தான் சின்ன கடை. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ஏ டு இஜெட் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து அக்கா பிரித்து வச்சுருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே நல்லா தரமாக வந்து 2 கோழியை வந்து மாட்டி தொங்க விட்ருக்காங்க. அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு 5-6 கோழி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. யாராவது ஒரு கஸ்டமர் வந்து இந்த கோழி ஆர்டர் பண்ணா அண்ணன் வந்து அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா 2 வந்து பெரிய தாச்சி வச்சிருக்காரு. அதில் அழகா நல்லா குளிப்பாட்டி கொடுப்பாரு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் யாரும் டிஷ்ஷு சாப்பிடலனா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் அவ்வளோ தரமாக கொடுக்குறாங்க. நம்ம கடைக்கு அண்ணன் கடைக்கு வந்த டைமிங் வந்து என்னென்னா ஒரு 7:30க்கு வந்தோம். 7:30க்கே வந்து பாருங்கள் பாதி டிஷ் வந்து அண்ணன் கடையில் வந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், வெறும் எம்டி ரேக் மட்டும் தான் வச்சுருக்காரு. அண்ணன் கடையே வந்து கொஞ்சம் நல்லா கூட்டமாக தான் இருக்கு. பாருங்க, எல்லாமே வந்து அண்ணன் அப்பப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராரு. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க போய் அண்ணன் வந்து 2 மீனை வந்து எண்ணெயில் நீந்த விடுறாரு. பாருங்க, நல்லா சூப்பராக வந்து அண்ணன் கடையில் வந்து தண்ணியில தான் வந்து மீன் நீந்தோம். ஆனால் அண்ணன் கடையில் வந்து எண்ணெயில் மீன் நீந்தது. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்க பாருங்க, அண்ணன் கடையில் வந்து கஸ்டமர்லாம் கேட்டால் உடனே அப்பப்போ நல்லா சூடாக போட்டு தராங்க. வேறு கடையிலலாம் போனீங்கன்னா வந்து போட்டதை ஏற்கனவே வச்சு அப்படியே கொடுப்பாங்க. ஆனால் அண்ணன் கடையில் அப்படி இல்லை. எல்லாமே வந்து நீங்கள் கேட்குறது எல்லாமே அப்பப்போ நல்லா சூடாக வந்து போட்டு தராங்க. அது நிறைய கஸ்டமர் வந்து அப்பப்போயே வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க. அண்ணன் கடையோட லொக்கேஷன் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நம்ம சொல்லுவோம். மறக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா சமயபுரம் சைடு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் கடையில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எப்படி பொரிக்கிறான்னு. பாருங்க, மீன்லாம் நல்லா தரமாக பொரிச்சிட்டு இருக்காரு. பாருங்க, கஸ்டமர்லாம் வந்து வாங்கிட்டு போன வண்ணம் தான் இருக்காங்க. அதே மாதிரி புது கஸ்டமர் வந்து கேட்டுட்டு தான் போறாங்க டிஷ்லாம் நிறைய என்னென்ன இருக்குன்னு. பாருங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, அண்ணன் கடையில் வந்து நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடியே இந்த கடையில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 2 பேர் இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் யாருன்னு சொல்ல, உங்களுக்கு அப்படி இந்த வீடியோவில் இருக்க 2 சப்ஸ்கிரைபர் யாராவது தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து கூட்டம் வந்து ஆகோ ஓகோன்னு இருக்கு, நிறையா இருக்கு. பாருங்க, இப்போ வந்து கஸ்டமருக்காக வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் அண்ணன் வந்து ஒரு கோழி வந்து வச்சிருக்காருன்னு. அந்த கோழி வந்து எப்படி போறாரு என்னன்னு பார்ப்போம். பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ணல, ஆனால் கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போறாரு. பாருங்க, அந்த கோழியுமே நல்லா சின்ன கோழியா வந்து கட் பண்ணி போறாரு. பாருங்க, எங்க சப்ஸ்கிரைபருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை. எதுவும் பார்க்காதீங்க, நம்ம அவர் பேசுறதெல்லாம் எதுவும் கேட்டுக்காதீங்க. நம்ம வந்து இங்க வீடியோவை பார்ப்போம். பாருங்க, நல்லா சூப்பரா வெட்டிட்டு இருக்காரு. சின்ன பீஸா எப்படி போறாரு என்னன்ட்டு பார்ப்போம். போட போறாரு. பாருங்க, பீஸ் எவ்வளவு இருக்கு. கண்டிப்பா வந்து இது ஒரு 300 கிராமுக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ குவான்டிட்டி இருக்கு. ஒரே ஒரு கோழியை தான் வெட்டினாரு. ஆனா வந்து பாருங்க, கஸ்டமர் வந்து ஒருத்தவர் ஏதோ ஒரு டைலாக் ஒன்று பேசுறாரு. அவர்கிட்ட வந்து நம்ம என்னன்னு கேட்போம். அண்ணே, அந்த டைலாக் அப்படியே திரும்பி கொஞ்சம் சொல்லிருங்கண்ணே. வாங்க, இது நம்ம சிக்கன் கடை. ஓகேண்ணே. ஒரிஜினல் என்ன நயமா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ணே, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குமாண்ணே? ஒர்த்தபிள் தாங்க. ஒர்த்தபிள் இருக்கிறதுனால தான் என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஓகேண்ணே. ஓகே. அண்ணே சொல்றது, அந்த கஸ்டமர் அண்ணே சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும், நல்லா தரமா இருக்குன்னு சொல்றாரு. டேஸ்ட் நம்பிக்கையா போங்க. அண்ணன் சொல்றது பாருங்க, அண்ணன் சொல்ற டைலாக் என்னன்னா, நம்பி வாங்க, சந்தோஷமா போங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா சமயபுரம் சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இந்த வீடியோ கரெக்டாக முடிய போகிற சமயத்தில் அண்ணனோட கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் சமயபுரம் சைட்லேருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வந்து சமயபுரத்து சைடில் இருக்க எல்லா கடை சின்ன சின்ன கடையும் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் எதுவும் பார்க்கலனா மறக்காமல் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க அண்ணன் கடையில் நல்லா அந்த சின்ன பீஸ் வந்து சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி போட்டுருக்காரு. நல்லா சூப்பராக இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா தரமாக இருக்கு. பாருங்க அண்ணன் வந்து எப்படி பார்சல் கட்டுறாருன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க நல்லா சூப்பரா அண்ணன் வந்து பார்சல் கட்டுறாரு. மேல வந்து பெப்பர்லாம் நல்லா அதிகமாவே தாராளமா தூவி தராரு அண்ணன். அண்ணே உங்க கடையில அந்த கோழியோட ரேட் எவ்வளோண்ணே? 60 ரூபாயாண்ணே. கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில வந்து அந்த கோழியோட ரேட் வந்து 60 ரூபா. வாங்க எவ்வளவு பெரிய சைஸ்ல வச்சுக்கணும்னு பார்ப்போம். அண்ணன் கடையில வந்து இந்த கோழி வந்து அண்ணா இந்த கோழியோட ரேட் 60 ரூபாயாண்ணே. கண்டிப்பா வந்து 60 ரூபாய்க்கு ஒர்த்து. பாருங்க சாலிடா வந்து 200 கிராமுக்கு மேல இருக்கும். அடுத்து வந்து அண்ணன் கடையில என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் கடையில இருந்து இப்ப சில்லி வாங்குறோம். இதுல சாரி சில்லி இல்ல, அண்ணன் கடையில இருந்து விங்ஸ் வாங்கியாச்சு. நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க விங்ஸ் டாப்பிங்ஸ்லாம் அண்ணன் தரமா போட்டு கொடுக்குறாரு. அண்ணா உங்க கடையில வந்து இந்த விங்ஸோட ரேட் எவ்வளோண்ணே? 100 கிராம் 40 ரூபாண்ணே. அண்ணன் கடையில வந்து 100 கிராம் 40 ரூபா. கண்டிப்பா வந்து 100 கிராம் 40 ரூபாய்க்கு ஒருத்து. பாருங்க எப்படியா இருந்தாலும் ஒரு 4 to 5 பீஸ் வரும் 100 கிராம். அண்ணா அடுத்து சில்லி கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே. கடையில இருந்து அடுத்து வந்து சில்லி வாங்கியாச்சு. சில்லி நல்லா சூடா போட்டு தராரு. கையில வாங்குறப்ப நல்லா சூடா இருக்கு. பாருங்க இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா தரமா இருக்கு சில்லி. நல்லா மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் கம்மியாக நல்லா தரமாக இருக்குது. அண்ணன் கடையில் எனக்கு என்னமோ வந்து இந்த கலரிங் ஏஜென்ட்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில்லி வந்து மைன்யூட்டான ஃப்ளேவரில் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அண்ணன் கடையில் வந்து எல்லாமே சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுவோம். அண்ணா உங்கள் கடையில் இந்த சில்லியோட ரேட் எவ்வளோண்ணே? 140 ரூபா தான். 140 ரூபாண்ணே. கண்டிப்பாக வந்து ஒர்த்து 40 ரூபாய்க்கு. ஓகே அண்ணா உங்க கடையோட டைமிங் என்னண்ணே? காலையில் 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நமது கடையானது இயங்கப்படும். ஓகேண்ணே. அண்ணா உங்க கடை கரெக்டா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? கரெக்டா வந்து நம்ம சமயபுரம் 4 ரோடு செல்லும் வழி. ஓகேண்ணே. புதாத்து பாலம் பக்கம் அருகில் ஜீவா பர்னிச்சர் பக்கத்தில். ஓகேண்ணே. இந்த கடையானது லொக்கேட் ஆகியுள்ளது. விருப்பம் உள்ள நபர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ணன் கடை கரெக்டா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு நான் காமிக்கிறேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து சமயபுரம் கரெக்டாக அந்த ஈச்சம்பட்டி போகிற ரோட்டில் வந்து சமயபுரத்துக்கு கீழே இறங்கும் ஒரு பாலம். அந்த பாலத்தில் இப்படியே வந்தீங்கன்னா சமயபுரம் பழைய ஆட்சி அந்த சைடு இருக்குது. அண்ணன் கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ணன் கடை எங்கே இருக்குண்ணா அந்த ஜீவா ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது. அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்குது. பாருங்கள் அண்ணன் கடை வந்து இங்கே தான் இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோ எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமயபுரம் சைடு யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் கடையில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க. ஓகேண்ணே. பாய்ண்ணே. என்ஜாய். ஓகேண்ணே. என்ஜாய் பண்ணுங்க. தரத்தில் நிரந்தரம். பாருங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.